கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஐடி நிறுவன ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை களத்திலிருந்து வழங்குகிறார் செய்தியாளர் பிரவீன். ஐடி நிறுவன ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட என்ன காரணம்? அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன கோரிக்கைகளை முன்வச்சு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? திலகவதி, கோவை திருச்சி சாலை மற்றும் ஆர்எஸ்புரம் பகுதியில் இயங்கி வந்த ஒரு ஆன்லைன் கோச்சிங் கொடுக்கக்கூடிய, ஆன்லைன் எஜுகேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோக்கஸ் எடுமேட்டிக்ஸ் என்கின்ற ஒரு நிறுவனம் பல ஆண்டுகளாக 15 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெள்ளிக்கிழமை மாலையில் திடீரென கம்பெனியை மூடப்போவதாக கூறிவிட்டு அதில் இருந்த பணியாளர்கள், அதாவது கடைநிலை ஊழியர்கள் இருந்து உயர் பதவியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இமெயில் மூலமாக தகவல் தெரிவித்துவிட்டு எந்த ஒரு முறையான விளக்கமோ தெளிவோ இல்லாமல் அந்த நிறுவனத்தை மூடிவிட்டதாக கூறி ஆட்சியர் அலுவலகம் முன்பு கிட்டத்தட்ட சுமார் 500 ஊழியர்கள் அந்த நிறுவனத்தில் பணிபுரிந்தவர்கள் இங்கு வந்து தங்களுக்கு எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் நிறுவனத்தை மூடிவிட்டதாக கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 5 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கிராஜுவிட்டி, ஜனவரி மாதத்திற்கான பணம், அந்த செட்டில்மெண்ட் போன்ற விவகாரங்கள் குறித்து எந்த ஒரு தெளிவும் இல்லாமல் திடீரென அனைவருக்கும் வேலையிலிருந்து நிறுத்திவிட்டதாக ஒரு இமெயில் மூலமாக மட்டும் கூறிவிட்டு சென்றதால் தற்போது இவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நிறுவனத்தில் பணிபுரிந்த ஏராளமான ஊழியர்கள் இங்கு நேரடியாக வந்து ஆட்சியரிடம் மனு அளித்துவிட்டு தற்போது ஆட்சியரின் பதிலுக்காக காத்திருக்கின்றனர். நிறுவனத்தில் பணிபுரிந்த பெண் ஒருவர் இங்கு இருக்கிறார், அவரிடமும் பேசலாம். ஆக்சுவலி என்ன பிரச்சனைனா 9:30க்கு நேற்று சாட்டர்டே வந்து ஒரு மெயில் வந்துச்சு சார். இந்த மாதிரி நீங்க வந்து ஓவராலா நாங்க ஃபோக்கஸ் எஜுமேட்டிக்ஸே க்ளோஸ் பண்றோம், இனி யாருக்கும் ஒர்க் கிடையாது. நானும் இந்த சிஓ மெயில என்ன போட்டிருந்தாரு, நானும் இனிமேல் வந்து ஃபோக்கஸ் எஜுமேட்டிக்ஸோட பாட்டு கிடையாது அப்படின்னு போட்டாரு. ஆக்சுவலி நாங்க 1 மந்த் ஒர்க் பண்ணிருக்கோம். நிறைய பேர் வந்து 12 இயர்ஸ் கிட்ட வேலை பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு கிராஜுவிட்டி அமௌண்ட் கிடைக்கணும். சேம் எங்களுக்கு வந்து அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கிடைக்கணும். பட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் எதுவுமே கிடைக்கல. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் இருந்தா தான் நாங்க போய் அடுத்த இடத்துல ஒர்க் பண்ண முடியும். எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. அவங்க என்ன பண்ணிட்டாருங்கன்னா, எங்களோட அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ற இதுல அப்ஸ்காண்டன்ட் போட்டு கொடுத்துட்டாங்க. அப்ஸ்காண்டன்ட் போட்டு கொடுத்தா எங்களுக்கு வேற எங்க வேலை கிடைக்கும்? நாங்க இனிமேல் தேடுறதே கஷ்டமா போயிடும். அவங்க ஏதாவது எங்களுக்கு வந்து இந்த மாதிரிதான் அப்படிங்கிற ஒரு ப்ரியரா 3 மந்த்ஸ் முன்னாடி நோட்டீஸாவது கொடுத்துருக்கலாம். அவங்க எதுவுமே கொடுக்காம ஃப்ரைடே நைட் மட்டும் இந்த மாதிரி நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் உங்களுக்கு ஃப்ரைடே நைட் நாங்க கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஃப்ரைடே நைட் கூட எல்லாருமே செஷன்ஸ் எடுத்தோம். ஓவரால் எல்லாருமே ஒர்க் பண்ணோம். அப்ப கூட எதுவுமே சொல்லல. சாட்டர்டே 9 o'clock மேல ஒரு மெயில் வந்து இந்த மெயில் ஓவர், இதுக்கு மேல எதுவுமே இல்ல. நாங்க அப்ப யார்கிட்ட போய் நாங்க குவெஸ்டின் பண்றதே தெரியல. பிகாஸ் இந்தியால இருக்க எல்லா எம்ப்ளாயிஸையுமே அவங்க வந்து அப்படியே அப்ஸ்காண்ட் பண்ணிட்டாங்க. யாருமே இப்ப ஒர்க்ல இல்ல, ஃபயர் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறப்போ நாங்க யார்கிட்ட போய் குவெஸ்டின் கேட்கறதுன்னு எங்களுக்கு தெரியல. அதனாலதான் நாங்க கமிஷனர் ஆபீஸ் வந்து அவர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்து மேல்படி என்ன ஹெல்ப் கிடைக்கும்னு பாத்துட்டு இருக்கோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் யாராச்சும் உங்களால அப்ரோச் பண்ண முடியுதா? உங்களுக்கு மெயில் வந்தது யார் பேர்ல வந்திருக்கு? ஆக்சுவலா அது வந்து யாரு, எங்களுக்கும் அந்த மெயில் வந்தவங்களுக்கும் யாருன்னே தெரியல. எங்களுக்கு ஏதோ ஒரு ரீட் சிஇஓ அந்த மாதிரி ஏதோ வந்திருக்கு. அந்த சிஇஓவே வந்து டைரக்டா வந்து நானும் இனிமேல் வந்து எஃப்இவி டியூட்டரோட எம்ப்ளாயி கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. எங்களுக்கு வந்து ஒரு ஹையர் அபிஷியல் யார் வரைக்கும் தெரியுமோ அவங்க வரைக்கும் தான் எங்களால கேட்க முடியும். அந்த ஹையர் அபிஷியல் தான் வந்து அவங்க கிட்ட கேட்கணும். மெயில்ல வந்து ஏற்கனவே எடுக்கப்பட்ட பாண்ட் அந்த மாதிரி விஷயங்களை வந்து மென்ஷன் பண்ணி அதை கோட் பண்ணி எதுவும் சொல்லிருக்காங்களா? இல்ல ஆல்ரெடி எதுவுமே கிடையாது. ஆக்சுவலி எங்களுக்கு வந்து இ லேர்னிங் ப்ராசஸ் யூஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்க சாட் மோட்ல மைக்ரோஃபோன் அவங்க வந்து பேசுவாங்க. சேம் டைம்ஸ் நாங்க வந்து அவங்களுக்கான லெசன்ஸை வந்து சாட் மோட்ல நாங்க அவங்களுக்கு சொல்லி தருவோம். அதுதான் எங்க ப்ராசஸ். இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. டீச்சிங் மட்டும் இல்ல, ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு, டெக் டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. எங்களோட ஹையர் அபிஷியல்ஸ் நாங்க போய் கேட்டா அவங்களும் ஆக்சுவலி ஃபயர் ஆயிட்டாங்க. அவங்க மேற்படி யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு அவங்களுக்கும் தெரியல. நாங்க வந்து ஹெச்ஆர் கிட்ட தான் எங்களுக்கு வந்து சேலரி விஷயமா கேட்க முடியும். முன்னறிவிப்பின்றி 1000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்திருக்கிறார்கள். எந்த ஒரு தகவலும் இல்லை. என்ன செய்வதென்று அறியாமல் சாலையில் இறங்கி போராடி வருகிறார்கள் அந்த ஐடி கம்பெனி ஊழியர்கள். முறையான அறிவிப்பும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். என்ன தீர்வு என்பதனை பார்க்கலாம். மாவட்ட ஆட்சியரிடம் முறையிடவிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் தரப்பிலிருந்து என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உங்களுடைய விவரங்களுக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி பிரவீன்.